இதெல்லாங்க தேர்தல் வரும்போது கூட்டணியில பேச வேண்டிய பேச்சு. மாநிலங்களவை சீட் திமுக கொடுக்காதது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மதிமுக தலைவர் வைகோ காட்டமாக பதிலளித்துள்ளார். அதையே பொதுக்குழுவும் ஏற்றுக்கொண்டது. அந்த அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் உடன்பாடு வைத்தோம். இன்றைக்கும் அதே நிலைப்பாடுதான். அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி குறித்து அமித்ஷா பேசுகையில தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி இருக்கும், அதிமுக தலைமையில தமிழகத்துல கூட்டணி ஆட்சி எப்படி பாக்குறீங்க? அமித்ஷா சொல்ற மாதிரி நடக்க போறதே இல்லை. அவங்க ஜெயிக்க போறதே இல்லை. பிஜேபியும் ஏடிஎம்கேயும் ஜெயிக்க போறதே இல்லை. ஆகவே இல்லாத ஒன்றுக்கு ஏன் கற்பனை செய்யணும்? அது நடக்க போறது இல்லை. என்ன குறைஞ்சிருக்கு? ஒன்று கொடுத்தாங்க, ஒரு பீரியட், அவ்வளவுதான். இதெல்லாங்க தேர்தல் வரும்போது கூட்டணியில பேச வேண்டிய பேச்சு. அதையெல்லாம் இப்பயே நண்பர்களே உங்ககிட்ட சொல்ல முடியுமா? எல்லாம் ஒரு விரக்தியிலும் இல்ல. நாங்க எல்லா கட்டங்களையும் கடந்து ஒரு தேர்தலையே புறக்கணிச்சவங்க முழுமையா. தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் அப்படி செஞ்சதில்லை. ஆனால் நாங்க எந்த சூழ்நிலைக்கு தயாரா இருப்போம். ஆனா நாங்க திமுக கூட்டணியில தொடரும்ங்கிறத உறுதிப்பட முடிவெடுத்திருக்கிறோம். பொதுக்குழுவிலையும் சரி, இன்றைய நிர்வாக குழுவிலையும் சரி. திருச்சி மாநாட்டில் 5 லட்சம் பேருக்கு குறையாமல் திரள்வார்கள் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு, நம்பிக்கை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.